இந்த டிராக்டர் எங்க வாங்குனீங்க? எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குனீங்க? எந்த ஊர்ல வாங்குனீங்க? அத கொஞ்சம் சொல்லுங்களேன். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் ராசான்கோ அவங்கள்ட்ட வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மூலியமாக அறிமுகமாகி அவரு வாங்கினேன். சரி. முதல் சர்வீஸில் ஒரு 10 மணிக்கு கால் பண்ணி புக் பண்ணி எனக்கு ஆயில் மாற்றதுக்கு 11 மணிக்கெல்லாம் எனக்கு வந்து மெக்கானிக்கல்ல வீடு தேடி அனுப்பி விட்டு நல்ல ஆயில் கீழே மாற்றி எல்லாம் சிறப்பு ஒரு அம்சமாக நல்ல முறையில சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா சரி. அதாவது வந்து விற்பனைக்கு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியும் வண்டி வாங்குறதுக்கு பின்னாடியும் அவங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? நல்லா இருக்குன்னு சொல்லப்படி போனா 100க்கு 110% வந்து நீலாண்டு கம்பெனி அவங்க டீலர்ஷிப் வந்து நல்ல முறையில வந்து சர்வீஸுக்கோ மெக்கானிக்கலுக்கோ ஏதோ நல்ல எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காங்க. சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல போன் அடிக்க 1 மணி நேரத்துல வந்து எங்களுக்கு மெக்கானிக்கை வந்துருவாப்ல. ஓகே ஓகே சார். ஆக்சுவலா என்னுடைய பேர் வந்து வெங்கட சுப்பிரமணியன், திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன். ஆக்சுவலா இப்போ நியூவால்ட் டிராக்டர் டீலர்ஷிப் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டும் நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட நான் எடுத்து ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட் ஆகஸ்ட்ல எடுத்திருக்கேன். 6 மாதம் ஆயிருக்கு. இது வரையும் கிட்டத்தட்ட 4 வீல் டிரைவ் வகையில் கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 வண்டி கிட்ட கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நியூவால்டில் எனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. 2016 இருந்து ஒரு கம்பெனியில் நான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 வண்டி கொடுத்துருக்கேன். நியூவால்டில் ஃபேமஸாக கிட்டத்தட்ட 30 ஹெச்பிலேருந்து 105 வரை தயார் பண்ணுறாங்க. பர்டிகுலராக நான் இங்கே வந்து மார்க்கெட் பண்ணுறதுல 47, 50 ஹெச்பியும் 2 வெரைட்டிஸ் வந்து 4 வீல் டிரைவ் நல்லா கொடுத்துட்ருக்கேன். விவசாயிகளையும் இந்த வண்டியை வச்சு வரவேற்பு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த வண்டியை ரொம்ப டீசல் சிக்கனத்துக்காகவும் மெயின்டெனன்ஸே கிடையாது, வராது இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் இதை நல்லா விரும்பி கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அதர் பிராண்டில் உள்ள வண்டியை மேக்சிமம் எக்ஸ்சேஞ்ச் எடுத்து தான் நான் இதை வாங்கிட்டு போகிறாங்க. மேலும் இந்த வரக்கூடிய காலங்கள்லையும் இந்த வண்டி நல்ல மூமெண்ட்டு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தகுந்தால கம்பெனியும் எனக்கு நல்லபடியாக நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே நாங்களும் ஸ்பேர் பார்ட்ஸு சர்வீஸ் எல்லாமே திருநெல்வேலியில் வச்சுருக்கோம். எங்களோட இடம் வந்து எங்களோட டீலர் நேம் வந்து வாசுவான்கோ. இருக்கிற இடம் வந்து தச்சநல்லூர் மதுரை ரோடு ரவுண்டானா பக்கத்தில் தான் இருக்கும். மெயின் ரோட்டில் தான் இருக்கும். வாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இவர் பேருங்க மிஸ்டர் குமார். அவருக்கு சொந்த ஊர் வந்து பலவூர், திருநெல்வேலி மாவட்டம். இங்கே எங்கள் தச்சநல்லூர்லேருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இவர் ஏற்கனவே சின்ன வயசுலேருந்தே 15-20 வருஷமா வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. எல்லா வண்டியும் ஓட்டுவார். மகேந்திரா ஓட்டுறாரு, சோராஜ் ஓட்டுறாரு, லாஸ்ட்டாக ஜாண்டியர் வச்சுருந்துருக்காரு. இப்போ ஜாண்டியர் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு 4510 நியூவால்ட் 2 வீல் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட எடுத்து பங்குனி உத்திரம் அன்னைக்கு எடுத்தார். இந்த பங்குனி உத்திரம் 1 வீக் ஆகுது கிட்டத்தட்ட. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணா நீங்க அவர்கிட்ட கேளுங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. என்னென்ன மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்துறீங்க? எவ்வளவு விவசாயத்துக்கு? இப்ப மற்ற நிறுவனங்களுடைய வண்டிக்கும் எந்த வகையில் நல்லா இருக்கும்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஸ்பீடா இருக்கா? ஸ்பீடா இருக்கு. வைக்கல் கட்டுறது வேலர் யூஸ் பண்ணும்போது இது நிறைய பயனுள்ளதாக. சரி, உங்க பேர்? அதாவது இவரும் அதே ஊர் தான், பல ஊர் தான். குமார் அவர் வந்து நான் இப்ப சொன்ன அவர் தான் ரெஃபர் பண்ணாரு. அவர் ஊர் தான். இவர் 4 வீல் டிரைவ், அவர் 2 வீல் வச்சிருக்காரு. இவர் 4 வீல் டிரைவ் எடுக்கணும்னு வந்திருக்காரு. இவர் இன்னொரு கம்பெனி பிராண்டட் வண்டி வச்சிருக்காரு. பட் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் எங்கள்ட எடுக்க நீங்க புக் பண்ண வந்திருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எது நீங்க கேட்டுக்கலாம். சொல்லுங்க சார், உங்க பேரை சொல்லுங்க. என் ஊர் பலவூர். பலவூர்ல இருந்து வந்திருக்கேன். வண்டி புது வண்டி போடணும்னு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒரு ஆளு குமார் வந்து அவர் வண்டி வச்சு அக்கிய வண்டி பேனர் போட்டு ஓட்டிட்டு இருக்காரு. என் பேர் கிருஷ்ணன். எடுக்க போறேன். ஆமா, என்ன மாடல் 50 ஹெச்பி எடுக்கணும்னு வச்சுட்டு இருக்கேன். டபுள் மூவிங் எடுத்து போட்டணும்னு வச்சுட்டு இருக்கேன். அவர் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. குமார் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன ரெக்கமெண்ட் பண்ணாரு. சரி, அப்போ நான் புதுசா ஒரு வண்டி எடுத்துரும் அப்படின்னு சொல்லி, ஆமா, நம்ம டிராக்டர் பழைய டிராக்டர் கொடுத்துட்டு
புதுசாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். அதனால கஸ்டமர் வந்து இந்த வண்டியை கொடுத்தோம்னா நல்லா விரும்பி எடுக்கிறதுக்கு அவங்களே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நானும் ஃபீல்டில் போய் கஸ்டமரை தேடி பிடிச்சி கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதனால வண்டி நல்லா ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. சர்வீஸும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணி கொடுக்குறோம். எந்த டைம் ஆனாலும் ஸ்பேர்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நானே இங்கேருந்து எடுத்துக்கொண்டே கொடுத்து மெக்கானிக் வச்சு பண்ணி உடனே நம்ம கிட்ட மெக்கானிக்கு கொஞ்சம் அவைலபிளாக இல்லை அப்படின்னா அங்கே லோக்கலில் ஏதாவது ஒரு மெக்கானிக் வச்சு உடனே சிம்பிளாக சின்ன வேலையாக இருந்தால் வண்டியை நிப்பாட்டாமல் உடனே வேலை பார்த்து கையில் கொடுத்துருவேன். அதனால கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைஸாக இருக்கிறாங்க. அது போக மெக்கானிக்குமே நம்ம வண்டியை நல்லா இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மெக்கானிக்கு நம்மகிட்ட எடுத்த டிராக்டரு ஓனர்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு நல்லா சொல்கிறாங்க. எப்படின்னா இந்த வண்டி எடு, மற்ற டிராக்டரை விட இது நல்லா இருக்குது, 4 வீல் கிரிப்பு நல்லா இருக்குது, எல்லா வண்டியும் நெல் எடுக்க வயலுக்குள்ளே போச்சு அப்படின்னா அது வீல் சுற்றி அப்படியே கீழே பார்த்து டயர் முங்கிடுது, சில நேரம் நான் தான் கெட்டி இழுத்துருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நெல் பிடிக்கிறதுக்கு இந்த வண்டி நல்லா இருக்குன்றாங்க. நல்லா போயிட்டுருக்கு, நல்லா இருக்கு. வணக்கம் சார், திருநெல்வேலி வாசன்கோ நியூ ஹாலண்ட் டீலர் கம்பெனிலேருந்து பேசுகிறேன் சார். நான் ஸ்பேர்ஸில் சேல்ஸ்மேனாக இருக்கிறேன். இப்போது நான் ஸ்பேர்ஸு கஸ்டமருக்கு எந்த தங்கும் தடை இல்லாமல் நான் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி கொடுக்குறேன். சப்போஸ் இல்லாத பட்சத்துலேருந்து மறுநாள் வரவழைத்து கம்பெனிலேயோ இல்லை அதர் டீலர்கிட்டயோ இருந்து நான் வாங்கி வரவழைத்து கொடுக்குறேன். கஸ்டமருக்கு அது ரொம்ப திருப்தி அளிக்கிறது என சில கஸ்டமர் என்னை உறுதி அளிச்சிருக்காங்க சார். சார் என்னுடைய பேர் வந்து சங்கர். கம்பெனி நேம் வந்து வாசன்கோ திருநெல்வேலி. நான் வந்து இந்த டிராக்டர் ஃபீல்டில் வந்து ஒரு 5 இயர்ஸாக இருக்கிறேன் சார். இப்போ சர்வீஸ் ஸ்பேர்ஸ் எல்லாமே நான் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் பர்டிகுலராக இந்த டிராக்டரில் வந்து நிறைய ஸ்பெஷல் ஐட்டங்கள் இருக்குது சார். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்புறம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது வந்து இதில் வந்து ஷட்டில் கியர் இருக்குது சார். ஷட்டில் கியர் வந்து என்னன்னா முன்ன ஜேசிபி மிஷின் மாதிரி ஃப்ரண்டில் போட்டால் ஃப்ரண்டில் போகும், ரியரில் போட்டால் ரியரில் போகும். இது வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் டிரைவருக்கு, வந்து ஒரு ஃபேட்டிக் இருக்காது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து இதில் லிப்டோமெட்டிக்ங்கிற ஆப்ரேஷன் இருக்குது. அது கலப்பை டெப்த்தை கான்ஸ்டண்ட்டாக அந்த டெப்த் வச்சுக்கிடுது. ஒரு ரவுண்டு போயிட்டு அப்புறம் மேலே லிஃப்ட் பண்ணிட்டா லிஃப்ட் ஆயிரும். அப்புறம் திருப்பி அகைன் வரும்போது வந்து அந்த டெப்த்தை செட் பண்ணோம்னா அதே டெப்த்துக்கு இனிஷியல் என்ன டெப்த் இருந்தால் அந்த டெப்த்துக்கு போயிடும் சார். அந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆயில் சர்வீஸ் மட்டும் ப்ராப்பராக பார்த்தாலே இந்த வண்டியில் நல்லா ஏர்ன் பண்ணலாம் சார். அப்புறம் ஃபியூவல் எக்கனாமிக்கல் இருக்குது. மற்ற வண்டி மாதிரி இது ஹீட் ஆகாது. டிரைவர் வந்து ஒரு 10 மணி நேரம் ஓட்டணும்னா கூட 10 மணி நேரம் ஓட்டலாம், இல்லை கூட எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஓட்டினாலும் ஓட்டலாம். உங்களுக்கு வந்து எந்த வித ஃபேட்டிக்கும் இதில் தெரியாது சார். இதில் வந்து